வேறு வந்ததுன்னா வீட்டுல கூட்டிட்டு போய் நல்லா சாப்பாடு போட்டு அற்புதமா இட்லி சுட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் குடுப்பனைகள் நான் சாப்பிட்டேன். இட்லி சுட்டு கொடுத்தாங்க. சாப்பாடா மல்லிகைப்பூ வாட்ட அள்ளி அள்ளி கொட்டுனாங்களே, வாங்கி உன்ற குடலை நிரப்பினியே இந்த குடிபாட்டு போட்டீங்க. இந்த சடத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாம். என்னையா துரோகம் பண்ண? இன்னைக்கு திங்கக்கிழமை 3 மணி பூசையில ஐயங்கிட்ட தீர்த்த தண்ணீர் வாங்கறதுக்கு கோடி சனம் வந்து குச்சிருப்பாங்களே. இப்பேற்பட்ட மண்ணிலே நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணி இருக்கிறீங்களே, அந்த சிவமலை ஆண்டவன் உங்களை மன்னிப்பானா? என்னையா துரோகம் பண்ண? அப்பா சிவமலை ஆண்டவா, இந்த பாவி மகராசன் செஞ்ச பாவத்துக்கு அப்பா நான் ஒரு எலுமிச்சங்கனி வாங்கி வச்சு உனக்கு ஒரு கோடி போடி போடுறேனப்பா. இந்த பாவி மகராசனை மன்னிச்சிராயா? என்னடா துரோகம் பண்ண? என்ன பண்ணம்னே ஞாபகம் இல்லையா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. நடுவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசியில போய் தலைமுழுகனா போகும். அந்த ராமேஸ்வரத்துல 24 தீர்த்தத்துல 27 பட்டம் குளிச்சா போகுமா? இல்ல திங்கட்கிழமை 3 மணிக்கு எங்க ஐயங்கிட்ட நீர் வாங்கினா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ணு? என்ன பண்ணவனு தெரியாமதான் வெள்ளையும் சொல்லியுமா உட்கார்ந்து இருக்கிறியா? ஏன் நடுவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே குத்திலிப்பி கூட்டியாரு சொன்னாங்க நம்ம சிவமலையாண்டவன் கோயிலுக்கு. நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியகாரிகளை கூட்டியாந்து இருக்கு. யாரிய பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியம்? 2 சேலை கட்டி இருக்கு. ஆடாடா, ஊர் உலகத்துல 6 சேலை கட்டி உங்களுக்கு 2 தான் அதிசயமா. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உலகத்துல 6 கல்யாணமும் சொல்லி நீ மூச்சாங்க. 2க்கு புள்ள இருக்கியா? இந்தியாவிலேயே 6 புள்ள பெத்தது கிடையாது, இவ்வளவுதான் பெற்றிருக்கிறாங்க. 2 படிச்சிருக்கியா? நடுவர்களே, நீங்க படிச்சு பட்டமா 24 வருஷமா வாத்தியார் வேலை பார்த்து என்ன பிரயோசனம்? 2 பேரும் படிச்ச பைத்தியமுங்க. இது 2 பைத்தியக்காரின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். இருமா கோச்சுக்கு புரியம்மா. இருமா கோச்சுக்கு புரியா? கோச்சுக்கு போறது பெருசு இல்ல. கோச்சுக்கு போற எவ்வளவு தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாங்க. கேவலப்பட்ட புத்தி எங்க போனாலும் போகாது. பிச்சைக்கார புத்தி. இது ஏன் பாட்டில்? பாட்டில் பொறக்கிற புத்தி உன்னை விட்டு போகலையா? எம்டி பாட்டில் பொறிக்கிறீங்க, வேற என்ன எடுத்த? ஏன் பொன்னாடி தூக்கிருக்கிய பண்ணாட, வேற என்ன எடுத்த? அதிகமா நான் எதுவுமே ஆசைப்படவே மாட்டேன். மைக் ஓ செல்வா, உங்க சாமான் போச்சு. வேற என்ன எடுத்த? ஓமுட்டுடா. உங்களை நம்பித்தாங்க இங்க வச்சேன். ஓமுட்டு எடுத்தாலும் எடுத்துருவாங்க. 20 ரூபீஸ் வச்சேன். அதுல ஏன் 20 ரூபீஸ் தான் அது ஓமுட்டுல வச்சது. இருக்குது பாரு, ஆட்டை பொறுக்க வேற அறுவு கட்டவா. வேற என்ன எடுத்த? சம்பளத்துக்கு எடுத்து மாதிரி தெரியலையே. என்னது இதையா? கொஞ்ச நேரம் அது வருதான், அதை கொண்டு பச்சை திட்டுவோம். கண்டிக்கிறேன், உட்காரமா. நான் என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுப்பேம்மா, எப்போதுமே உட்காரமா. இது பைத்தியம் ஐயா? அது பைத்தியம் ஐயா? ஒரிஜினல். உண்மையிலே இது 2 பைத்தியம் கிடையாது. ஒரிஜினல் அக்பர் ISO 9001 முத்திர குத்தப்பட்ட பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். இது 2 பைத்தியம் கிடையாது. அப்புறம் 6 என்ன? 2மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. என்னமோ அட்டேங்கப்பா ஆடி அளவு தெரிக்கிற, ஆட்டு வேலை தளவு தெரிக்கிற. என்னமோ பொம்பளை வீட்டுல ஒழுக்கமா பருப்பு கடையிறாளாமா. அவங்க அடைச்சிட்டு எங்க 2 பேரும் திங்க என்ன வேலைக்கு? வீட்டுக்குள்ள கால வச்சாலதான் புடுக்கிறாளாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல. நீ எல்லாம் ஆம்பளையாங்கிற. கல்யாணம் மூச்சு 22 வருஷம் கழிச்சு கேட்கற ஆம்பளையான்னு. நான் சொன்னாடா, அருவு கட்டணாகி எந்த குடியானச்சு எந்த வெள்ளாளச்சு குடும்பத்துல இல்லேன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்கமாண்டா. இருக்குதுன்னு சொல்லி பழகுன்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. ஒரு நாளைக்கு நான் தெரியாம கேட்கற நடுவர்களே, பொம்பளை மறுப்புன்னு பேசுறாள் அந்த கொமரி. 50 ரூபாய் ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னா அவன் பொண்டாட்டி எத்தனை மட்டும் காப்பி குடிக்கணும்? 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி காப்பியே குடிக்க கூடாது. நான் கேக்குறேன், 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி போனா போச்சா ஒரு மட்டும் காப்பி குடிக்கலாம். அதான உலக வழக்கம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி ஓட்டு தொண்டையில இறக்குனான்னா அந்த குடும்பத்துல பொறுப்பு இருக்குதான் நான் கேக்குறேன். எப்படி இருக்கும்? 50 ரூபாய் சம்பளம் பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா, 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சால் அக்குறும். 100 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 7 மட்டும் சோத்த
எத்தனை நாள் அக்குறமோ 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கட்டுனா இந்த குடும்பத்துல பொறுப்பு இருக்குமா நான் கேக்குறேன். என்னமோ சொல்றா நாங்க போடுறதுக்கெல்லாம் எக்ஸ்பிரி டேட் இருக்குது, நீ குட்டிக்கிறதுக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்குதுன்னு கேக்குறேன். ஒரு பொண்ணுக்கு எதுக்கு பெருமை? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு எத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாடி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து போனான்னா எங்க ஆத்தா மகாராசி அந்த காளித்தாயே வேற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன் ஒரு வட்டிக்கடைக்கு போக, ஒரு வசூலுக்கு போக, ஒரு மாடு வாங்க, ஒரு தேங்காய் வியாபாரம் பண்ணோம், ஒரு செம்பிளி குட்டி வாங்க